ஜனவரி 11 கூடாரவள்ளி அன்றைய தினம் இந்த 5 பொருட்களை கோவிலுக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ராஜயோகம் ஏற்படும். இந்த வருடம் மிக மிக அரிய நாளாக 200 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய நாளாக இருக்கு. அதற்கான காரணத்தை தெரிஞ்சுக்கலாம். எப்பவுமே மார்கழி மாசத்துல 27வது நாள் தான் இந்த கூடாரவள்ளி வரும். இந்த வருடத்துல ஜனவரி மாசம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில இந்த கூடாரவள்ளி வைபவம் வந்திருக்கு. அந்த நாள்ல சித்திர நட்சத்திரமும் சுவாதி நட்சத்திரமும் இணைந்த நாள்ல இந்த கூடாரவள்ளி வந்திருக்கு. இந்த சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது நரசிம்மர் அவதரித்த நட்சத்திரம். இந்த ஆண்டாளுக்கு உரிய நாள் தான் இந்த கூடாரவள்ளி. இந்த ஆண்டாள் அப்படிங்கிறதே மகாலட்சுமியோட அவதாரம் தான். சுவாதி நட்சத்திரம் பெருமாளுக்குரிய நாள். அப்ப இந்த சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாள்ல இந்த கூடாரவள்ளி வைபவம் வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, திதிகள்ல பெருமாளுக்குரிய திதியாக சொல்லப்படுவது நவமி திதி. ஏன்னா நவமியில தான் ராமர் பிறந்தார். இந்த திதிப்படி பார்த்தீங்கன்னாலும் நவமி திதியில வந்திருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தில் வந்திருக்கு. எல்லாமே மிக அரிய ஒரு பெருமாளுக்குரிய நட்சத்திரம் திதியாக இருக்கு. இந்த நாளில் இந்த கூடாரவள்ளி வைபவம் வந்திருக்கிறது மிக அரிய நாளாக சொல்லப்பட்டுள்ளது. 12 ஆழ்வார்கள்ல ஆண்டாள் ஒருவர் நமக்கு தெரியும். அவர் மட்டும்தான் பெண் ஆழ்வார். இப்ப பூதேவியின் அம்சமாக ஸ்ரீதேவியின் அம்சமாக கருதப்படுபவர் தான் இந்த ஆண்டாள். கூடாரவள்ளி அப்படிங்கிறது எதிலிருந்து வந்தது, என்ன அர்த்தம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கூடாரவள்ளி அப்படிங்கிறது 2 வார்த்தைகள்ல இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அப்படிங்கிற பாடல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. திருப்பாவையில் 27வது நாள் வரக்கூடிய பாடல். அதுல இருக்கக்கூடிய கூடாரை வெல்லும், அதாவது ஆண்டாள் தனக்கு தேவையில்லாத கூடாத ஆசைகளை எல்லாம் விட்டொழித்து விட்டு இறைவனையே கரம் பிடிக்க வேண்டும் என்று இருந்ததுனால கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அப்படின்னு பாடல் வந்தது. அந்த பாடலை பாடினால் அந்த பாடல்ல இருந்து கூடாரவள்ளி வந்தது. அடுத்தது கூடாரை வெள்ளி அப்படின்னா, கூடாரை அப்படின்னா தன்னை நெருங்காதவர்களையும் இறைவன் தன் கருணையால் தன் வசப்படுத்தினார். கூடாரை வெள்ளி, வெள்ளினா வென்றார் அப்படிங்கிறதுனால கூடாரவள்ளி அப்படின்னு அந்த நாளுக்கு சிறப்பு வந்தது. ஆண்டாள் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அப்படின்னு இந்த 27வது நாள் இந்த பாடல் பாடிய பிறகு இறைவனை கரம் பிடித்ததாக புராணங்கள் சொல்லுது. ஆண்டாள் பெருமாளை கரம் பிடித்த நாள் இந்த நாள். பெருமாளுக்குரிய சுவாதி நட்சத்திரமும் நவமி திதியும் இருக்கக்கூடிய நாள்ல இந்த வைபவம் வந்திருக்கிறது எவ்வளவு விசேஷமான ஒரு நாள். இந்த பொருட்களை நாம் இன்றைய தினம் ஏன் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய தகவல் புரியும். இந்த மார்கழி மாதம் ஆண்டாளுக்குரிய மாதம். இந்த மாசத்துல பாவை விரதம் இருந்து ஆண்டாளும் அவளோட தோழிகளும் நல்ல கணவனை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணாங்க. தன்னை கோகுலத்து கோபியாக கருதி கொண்ட ஆண்டாள் பெருமாளே நீயே என்னை கரம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி திருமாலை பிரார்த்தனை பண்றா. அவளுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேறினதுன்னா சுவாமிக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறது அவளுடைய ஆசை. அதாவது தான் பெருமாளையே கரம் பிடிக்கணும், அதற்கு நான் உனக்கு இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை மாதிரி ஆண்டாலும் வேண்டிக் கொள்கிறாள். ஏதாவது நம்ம வேண்டிக்குவோம்ல, சாமிக்கு நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு. அது மாதிரி அவளோட தந்தை பெரியாழ்வாரோட குலதெய்வம் அழகர் கோவில் சுந்தர்ராஜ பெருமாள். அவர்கிட்ட போய் பெருமாளே நீ மட்டும் என்னை ஏத்துக்கிட்ட அப்படின்னா உனக்கு 100 பானை அக்கார வடிசலும் 100 பானை நிறைய வெண்ணையும் படைப்பேன் அப்படின்னு வேண்டிக் கொண்டாள். அக்கார வடிசல் அப்படின்னா அரிசியை பாலில் வேக வச்சு அதிக அளவு சர்க்கரை, நெய், முந்திரி, திராட்சை இதோட சேர்த்து, அதாவது நெய் நல்லா சொட்ட சொட்ட இருக்கணும். அதுதான் இந்த அக்கார வடிசல். இந்த அக்கார வடிசலை செஞ்சு நான் உனக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறா. அவளோட உண்மையான பக்தியை மெச்சி கோரிக்கையை ஏற்றார் பெருமாள். ஸ்ரீரங்கத்துக்கு வா அப்படின்னு சொல்லி அங்கு ஒரு அசரீரி கேட்குது. ஜோதி வடிவில் வந்த பெருமாளுடன் அதே மாதிரி ஸ்ரீரங்கத்துக்கு அதற்கு பிறகு ஆண்டாள் அந்த கருவறையில் ஜோதியாக ஐக்கியமாகி விடுகிறாள் பெருமாளோட. அவள் வேண்டிக் கொண்டபடி நேர்த்திக்கடனை நிறைவேற்றுவதற்குள் பெருமாளுடன் திருமணம் நடந்துவிட்டது. அவருடன் சென்று விட்டாள். அதற்கு பிறகு வந்த ராமானுஜர் இதையெல்லாம் கேள்விப்பட்டாரு. அம்மா ஆண்டாளே, உன் நேர்த்திக்கடனை நான் நிறைவேற்றுகிறேன் என்றவர்
மார்கழி மாதம் 27ஆம் தேதி அழகர் கோவிலுக்கு சென்று நேர்த்திக்கடனை நிறைவேற்றிவிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்தார். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்த ராமானுஜரை என் அண்ணனே வருக அப்படின்னு ஆண்டாள் வரவேற்றாள். தங்கைக்கு சீர் கொடுப்பது அண்ணனின் கடமை, அதுபோல் என் திருமண சீராக என் நேர்த்திக்கடனை நிறைவேற்றி வைத்தீர் என்று நெகிழ்ச்சியுடன் ஆண்டாள் சொன்னாள். ராமானுஜரும் நெகிழ்ந்து போனார். அன்று முதல் அவருக்கு கோயில் அண்ணன் என்ற சிறப்பு பெயரும் ஏற்பட்டது. இப்ப நீங்க நினைக்கலாம், ஆண்டாளுக்கு பின் வந்தவர் தானே ராமானுஜர், அவரையே ஆண்டாள் அண்ணே அப்படின்னு கூப்பிட்டாங்க அப்படிங்கிற கேள்வி உங்க மனதில் எழலாம். ஆண்டாளுக்கு பின் பல நூற்றாண்டுகள் கழித்து பிறந்தவர் தான் ராமானுஜர். இருந்தாலும் தம்பி அப்படின்னு ஆண்டாள் அழைக்கல. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, என் எண்ணத்தை ஏற்று 100 பெரிய அடுக்குகள் முழுக்க அக்கார வடிசல் நிவேதனம் செய்து நிறைவேற்றுபவர் யாராக இருக்க முடியும்? எனக்கு அண்ணன் என்று ஒருவர் இருந்திருந்தால் மட்டுமே அவர் என்னுடைய ஆசையை நிறைவேற்றியிருப்பார். நீங்கள் எனக்கு அண்ணனாக பிறக்கவில்லை, ஆனாலும் என் விருப்பத்தை அறிந்து என் அண்ணன் ஸ்தானத்தில் நின்று நிறைவேற்றியவர் தாங்கள்தான். ஆகையாலேயே அண்ணா என்று அழைக்கின்றேன் என்றார். ராமானுஜர் பூரித்து போனார். ஸ்ரீரங்கத்தில் ஆண்டாள் ஸ்ரீ ரங்கநாதரோடு ஐக்கியமான பிறகு கள்ளழகருக்கு அக்கார வடிசலும் வெண்ணையும் சமர்ப்பிக்க முடியாமல் போனது. பின்னால ராமானுஜரால இந்த வெண்ணையும் அக்கார வடிசலும் கள்ளழகருக்கு சமர்ப்பித்தார்கள். இந்த சம்பவத்தை நினைவு கூறும் வகையில தான் ஆண்டுதோறும் கூடாரவள்ளி வைபவத்தின் போது 120 லிட்டர் பாலும் 250 கிராம் அரிசியும் 15 கிலோ கல்கண்டும் கிலோ கணக்கில் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, உலர் திராட்சை எல்லாம் சேர்த்து பல மணி நேரம் சுண்ட காய்ச்சி தயாரிக்கக்கூடிய அக்கார வடிசலும் வெண்ணையும் நெய்வேத்தியமாக பெருமாளுக்கு வைக்கிறாங்க. இந்த மார்கழி மாதம் 27ஆவது நாளாக வரக்கூடிய இந்த கூடாரவள்ளி வைபவத்தில் நாம கோவிலுக்கு பச்சரிசி, பால், பாசிப்பருப்பு, வெல்லம், நெய் இந்த பொருட்களை நம்ம கோவிலுக்கு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம நினச்சது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு வெத்தலைப்பாக்கு, மஞ்சள், குங்குமம், வளையல், ப்ளவுஸ் பிட்டு இதில் எது உங்களால் முடியுதோ உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு 5 பேத்துக்கோ 10 பேத்துக்கோ முடிஞ்ச அளவு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லது. ஆனால் கட்டாயமாக கோவிலுக்கு பாலும் பச்சரிசியும் வாங்கி கொடுங்க. நீங்கள் நினச்சது நடக்கும். எந்த ஒரு விசேஷ நாள்லையும் நம்ம விடியற்காலையில் எழுந்து அந்த எழுகின்ற நேரத்தில் நம்ம அந்த நாளுக்குரிய இறை அனுபவத்தோடு எந்திரிச்சோம் அப்படின்னா அந்த நாளுக்குரிய விரத பலனும் சிறப்புகளும் நமக்கு கிடைக்கும். அப்படி நம்ம காலையில் எழுந்திருக்கும் போதே இந்த கூடாரவள்ளி திருநாளன்று நம்ம என்ன சொல்லணும், மனதுக்குள்ளேயே நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு வார்த்தை, ஓம் ஸ்ரீ கோதையை நமக. கோதை அப்படின்னா ஆண்டாளை குறிக்கக்கூடியது, ஸ்ரீ அப்படிங்கிறது மகாலட்சுமியை குறிக்கக்கூடியது. ஓம் ஸ்ரீ கோதையை நமக அப்படின்னு உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு 9 முறையோ 11 முறையோ நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் எழுந்துறீங்க. உங்களுக்கு 16 செல்வமும் கிடைக்கும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.